அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற மே 23ஆம் தேதியன்று பௌர்ணமியானது ஏற்படுகின்றது. இந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படவிருக்கின்ற கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிருக சீரிஷம் பாதம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மிதுன ராசி. பொதுவாகவே கிரகங்களின் நிலை, கிரகங்களின் மாற்றம், கிரக சேர்க்கை என்பது மனித வாழ்க்கையில் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் கேது, பாக்கியஸ்தனத்தில் சனி, தொழில் ஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என்று கிரக நிலைகள் அமைப்பெற்று இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தனத்திலிருந்து ஐனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தனத்திலிருந்து ஐனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் சீராக இருக்கும். செய்கின்ற தொழில் நன்றாக நடப்பதால் புதிதாக எந்த ஒரு கடனையும் வாங்க நேராது. ஒரு சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும் நிலைமையும் உண்டாகலாம். பிறரின் பொறாமைகளுக்கும் போட்டிக்கும் ஆளாக நேரிடும் என்பதால் கவனம் தேவை. நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். மேலும் அவசியமான விஷயங்களுக்காக சில சமயம் அவசரமான பயணங்கள் செய்யவும் நேரிடும். குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடையே உங்களின் செல்வாக்கு உயரும். உங்களின் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும். நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக செயல்வடிவம் பெறும். கடினமான விஷயங்களிலும் தொலைநோக்கு பார்வையாக செயல்படுவீர்கள். உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குறைந்த அளவு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குவீர்கள். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் நீங்கும். உங்களின் நேர்மையான போக்கை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்களின் சூட்சும அறிவு வேலை செய்ய தொடங்கும். எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்களை தேடி வரும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும். வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். நெடு நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த உங்கள் விண்ணப்பம் அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்படும். இதனால் சலுகைகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யுங்கள். ஒரு சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்கவும் நேரலாம். அதே சமயம் பணவரவுக்கு தடைகள் வராது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் வந்து சேரும். ஆனாலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையலாம். வியாபாரிகள், விற்பனை பிரதிநிதிகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். கடன்களை பெற்று கடையை சீரமைப்பீர்கள். புதிய சந்தைகளில் உங்கள் பொருட்களும் விற்பனையாகும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை சுகஸ்தானம், வம்பு, வழக்கு, கடன் உள்ளிட்டவற்றை குறிக்கின்ற 6ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுகிறது. இந்த பார்வையால் சுப செலவுகள் ஏற்படலாம். நோய் பாதிப்பு மற்றும் தாக்கம் குறையும். எதிரிகளும் காணாமல் போவார்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குரு பகவானின் பார்வை மற்றும் மற்ற கிரகங்களின் சாதகமான சஞ்சாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிதாக எந்த ஒரு பற்றாக்குறை எதுவும் இருக்காது. விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி ஆடம்பர செலவுகளை குறைத்து விடுங்கள். தொழில் வியாபாரம் தொய்வின்றி செல்லும். பெயரும் புகழும் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு சிறப்பான காலமாக அமையும். வம்பு வழக்குகளும் சாதகமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியான சூழல் நிலவும். செலவுகளை குறைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. உழைப்புக்கான பலன் உடனடியாக கிடைக்காது. தூக்கம் பாதிக்கப்படலாம். ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய நிலையும் உண்டாகலாம்.
முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசிக்கார பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சோதனை காலமாக அமையும். மேலும் பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை. ஆசைக்கு தேவைக்கு என்று பிரித்து பார்த்து செலவு செய்யுங்கள். பணிபுரியும் பெண்களுக்கு அலைச்சல் இருக்கலாம். கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பெரியதாக எந்தவித பாதிப்பும் இருக்காது. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் தானே முன்னின்று மற்றவர்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை இப்பொழுதைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்போதைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை தேடலாம் என்பதை தவிர்க்க வேண்டும். வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது வீட்டை விட்டு பிரிந்திருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் நிமித்தம் மிகவும் அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தனத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம், உறவுகளால் ஆதாயம், வியாபாரம் தொழில் வளர்ச்சி, போட்டியாளர்கள் விலகும் நிலை, செல்வாக்கு புகழ் மீண்டும் தோன்ற வாய்ப்பு உண்டாகும். இதுவரையில் தடைப்பட்ட முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். பணம் பல வழிகளிலுமே வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் அதிகரிக்கும். பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோர் நிலை உயரும். சனி பகவான் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். தெய்வ அருள் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான சூழல் உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிக்காக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமானதாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் படிக்க இடம் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்கப் போகிறார். துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புடன் வழிகளையும் வெற்றிகளை வழங்கப் போகிறார். மே 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணம் பல வழிகளிலுமே வரும். விருப்பங்கள் நிறைவேறும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வெளிநாடு செல்வதற்கான மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் நிறைந்த மாதமாக இருக்கும். தைரியமாக செயல்பட்டு வெற்றியடைவீர்கள். அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகள் யாவும் வெற்றி பெறுவீர்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். சுய தொழில் செய்வோருக்கு லாபம் காண்பீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த மாதமாக அமையும். உங்கள் 3ஆம் அதிபதி சூரியன் விரயஸ்தனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். ஆனாலும் அவையெல்லாம் ஆதாயம் தரக்கூடியதாகவே இருக்கும். புதிய சொத்து, வாகனம், நகை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருக்கின்ற பெண்களுக்கு வரன் அமையும். மேலும் செல்வாக்கு உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும். பட்டம் பதவி பொறுப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளின் எண்ணம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். மாதம் முழுவதும் சனி பகவான் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்களும் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு விரும்பி இடமாற்றம் ஏற்படலாம். விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். திறமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள்.
பணியாளர்களின் நிலை உயரும், மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் மே 27 மாலை முதல் மே 29 இரவு வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.